இந்த ஆசாரிப்பு கூடாரம் என்பது முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவோடைய மாடல். இயேசு கிறிஸ்து தான் மகாபரிசுத்தல கிருபாசனத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவர். அவர் தான் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 3 இருக்கு. அதான் தெரிந்து கொள்ளப்படுதல். இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் நியாயப்பிரமாணம் கல்லு, ஒரு பக்கம் மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், இது சுயாதீன பிரமாணம். இது எல்லாத்துக்குடைய ஒரு நிழல் தான் ஆசாரிப்பு கூடாரம். அதுல இருக்கிற பஸ்கா ஆட்டுக்குட்டி, இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுதல், பலிபீடம், பிரதான ஆசாரியன், வரப்போகிற இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம், இது ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியுமே தேவ திட்டம் இருக்கு. இதுல ஒரு இன்ச்சு மாறினா கூட ஹெவன் பிளான் மாறிடும். கொஞ்சம் மாறிச்சுன்னா ஹெவன் திட்டம் மாறியே போயிடும். ஸோ ஹெவன் கொடுக்குற அந்த சைஸு, அந்த காரியங்கள் அத்தனையும், கலர் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும். சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடாவினுடைய தோலை போர்த்துவாயங்கன்னா என்ன அர்த்தம்னா, அது இயேசு கிறிஸ்து முழுவதுமாக ரத்தம் தோய்ந்திருக்க போகிறார். சிவப்பான கிடாரி தலை முதல் கால் வரைக்கும் சிவப்பா இருக்கணும்னா இயேசு கிறிஸ்து தலையிலிருந்து கால் வரைக்கும் அடிக்கப்பட்டு சிவப்பாக காணப்பட போகிறார். ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் கிரைஸ்ட் இருக்கிறார், பரலோகம் இருக்கு. அந்த மாடலை கொண்டு வந்து தேவன் பூமியில உள்ள ஒரு மனுஷனை நம்பி கொடுக்கிறார். யோசித்து பாருங்க, 2000 வருஷமா அப்படி ஒரு மனுஷன் கிடைக்கல, ஒரு மனுஷன் கிடைச்சிருக்கிறான். அவங்கிட்ட கொடுக்கிறாரு. இதுதான் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அது அர்த்தம் என்னன்னா, நான் என்ன சொல்றனோ அதை அவன் அப்படியே செய்வான். நான் என்ன காண்பிக்கிறனோ அதை அப்படியே காட்டி செஞ்சு கொடுப்பான். அதுல கொஞ்சம் கூட மாற்ற மாட்டான். தன் சுயத்தை கலக்க மாட்டான், தான் அறிவை கலக்க மாட்டான், தனக்கு தெரிஞ்சதை யூஸ் பண்ண மாட்டான். கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரோ அதான் அங்க. இந்த மாதிரி 100% கீழ்ப்படுகிற ஒருத்தன் தான் மோசே.